அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ராஜேஷ். சிந்தைகள் பெரிதாகட்டும். இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டோம்னா நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு துறை மிக பெரிய லெவலில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வேலைவாய்ப்பின்மையும் அதே மாதிரி பார்த்து சொல்லிக்கிட்டோம்னா சம்பளம் குறைவாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் அடிஷ்னல் இன்கம் ஏர்னிங் பார்ட்டில் சொல்லிக்கிட்டோம்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெட்வொர்க் துறையில் ஈடுபடக்கூடிய பலரும் பெரிய லெவலில் சாதிக்க முடியறதில்ல. ஆனால் இதில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி பெரிய லெவலில் சாதிக்காததுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான சில காரணங்கள் மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க முழுமையாக அதை பாருங்க. நெட்வொர்க் செய்யக்கூடியவங்களா இருந்தால் தனக்குள்ள அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டோன்னா இந்த துறையில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். முதல் விஷயம், ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் இருக்குது. அதாவது லேக் ஆஃப் ப்ராப்பர் ட்ரைனிங் சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது பீரியாடிக்கலி நடக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணும்போது, அதுவும் நெட்வொர்க் மூலமாக சேல் பண்ணும்போது நமக்கு செல்லிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜ் இது ப்ராப்பரான முறையில் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இது ட்ரைனிங் நம்ம எடுத்திருந்தா சிறப்பான முறையில் செய்யலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதல் தெரியாதனாலேயே நெட்வொர்க்கில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. பெரிய லெவலில் செதிக்க முடியாமல் இருக்குது. இது முதல் காரணம். அடுத்ததாக பார்த்தோன்னு சொல்லிங்கன்னா லிமிட்டட் நெட்வொர்க். அதாவது நெட்வொர்க் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா நம்ம மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தரை கனெக்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு அது போகும்போது தான் மிகப்பெரிய சக்ஸஸ் வரும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா, புதிதாக வரக்கூடிய நபர்களோ இல்லை ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர்களும் தனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அதன் மூலியமா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுறதில்ல. அவங்களோட நெட்வொர்க் டெவலப்பிங் சர்க்கிளை என்ன சொன்னால் லிமிட்டட் ஆக்கிக்கிறாங்க, குறுகலாக ஆக்கிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பண்ணக்கூடியது பெரிய முதலீடு இல்லாமையும் அதே மாதிரி பார்த்து சொன்னால் நம்ம ஈஸியாக யாருக்கு வேணாலும் கொடுக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்படி வரும்போது தான் என்ன சொல்லிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய க்ரோத் இருக்கும். ஸோ நம்மளோட நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டியை லிமிட் பண்ணி வச்சிடறோம். அதுதான் அடுத்த ஒரு தோல்விக்கான காரணம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால பொட்டென்ஷியலான கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுவும் நீடடான கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொன்னால் நெட்வொர்க் பண்ணக்கூடியதை லிமிட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அங்கே நமக்கு நிறைய இடத்துல தவறுகள் வருது. அடுத்தபடியாக பார்த்து சொன்னால் புவர் ப்ராடக்ட் குவாலிட்டி. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அது ப்ராப்பரான குவாலிட்டியில் இல்லாமல் போகிறது. என்னதான் நமக்கு திறமை இருக்குது, 4 பேர்த்திட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூஸ் பண்ணப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ப்ராப்பரான முறையில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ இதன் மூலயமா நம்மளோட வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். அப்போது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு அனலைசேஷன் மஸ்ட். இதை கூடுதல் நபர்கள் பண்ணாதனால தான் அந்த துறையில் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியறதில்ல. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் பர்சிஸ்டன்சி. அதாவது ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பில்டு பண்ணி பெரிய லெவலில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக கால அளவு எடுக்கும். நம்ம ஒரு நல்ல நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நம்ம ஷார்ட் பீரியட்லேயே டப்ப டீம் ரெடி ஆயிடணும், அதே மாதிரி பார்த்து சொன்னால் இன்கம் நிறையா வந்துடணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க. அதை கரெக்டான முறையான டைம் அதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால என்னன்னு சொல்லிக்கிறேன்னா அவங்க அந்த பிஸ்னஸை விட்டு என்னன்னு சொல்லிக்கிறேன்னா குயிக்காக வெளியே போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஃபால்ட்டாக இருக்குது. அவங்களால வளர முடியாது. அப்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அதுக்கு காலம் எடுக்கும். நம்ம கரெக்டான முறையில் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்போ பர்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா மிஸ்லீடிங் கிளைம்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு விஷயம்னா நமக்கு ஒரு நிறைய இன்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பல பேர் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிக்கிறேன்னா அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் லெவலாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணுறதுன்னா ஓவராக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய லெவலில் இல்லாதது போல அதெல்லாம் சொல்லி ஒரு பெரிய லெவலில் போகும்போது தனக்கு ஒரு கிளைம் ஒரு இன்கம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆகிடுறாங்க.
இதனால என்னன்னு சொல்லிக்கின்னா ஆக்சுவலாக அந்த கஸ்டமரோ இல்லை நம்ம கூட அசோசியேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னரோ உள்ளே வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம சொன்னதுக்கும் அதுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொல்லிக்கின்னா அங்கே இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலில் வளராமல் போயிடுது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லிங்கன்னா ஒரிக்கலும் அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை பற்றியும் சர்வீஸை பற்றியும் என்ன பேஅவுட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டான முறையில் சொல்லி நம்ம டீமை டெவலப் பண்ணோம்னா நம்ம ரொம்ப காலம் அந்த ஃபீல்டை நினைச்சிருக்க முடியும், நல்ல இன்கம் பண்ண முடியும், நல்ல ஒரு லீடராக மாற முடியும். அதனால நம்ம வந்து மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்துட்டு சொன்னால் சேச்சுரேஷன்ஸ், அதாவது என்னன்னு சொல்லிக்கிறேன்னா நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம நெட்வொர்க் மூலமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ரைஸும் காரியங்களும் அதில் வித்தியாசம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நம்மளோட கஸ்டமர்கிட்டையோ இல்லை நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னராக வரக்கூடியவங்க நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து சில முரண்பாடு இருக்கலாம். அப்போது இந்த விஷயங்களும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்கள்னாலையும் நெட்வொர்க்கில் நம்ம வந்து பெரிய லெவலில் வளர முடியறதில்ல. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்எஃபெக்டிவ் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப மாறிடுச்சு. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டில் என்ன சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தோம் அதே சிஸ்டத்தை இப்படும் பல பேர் ஃபாலோ பண்ணுறது தான் இதுக்கு மெயினான காரணம். அப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு, அப்போ எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்துக்கிறோம். அந்த மாதிரி டெக்னிக்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அந்த இன்எஃபிஷியன்சி காரணமாகவும் நமக்கு என்னென்னு சொல்லிக்கிறேன்னா நம்ம இந்த துறையில் நெக்ஸ்ட் லெவலில் வளர முடியாமல் இருக்கும். இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு படித்து முடிச்சுட்டு நெட்வொர்க் தேடுற நபராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் தேடுற நபராக இருக்கலாம். நெட்வொர்க் அப்படின்றத பார்த்து சொல்லிங்கன்னா ரொம்ப அருமையாக சிறப்பாக நம்ம சுயமாக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதை ப்ராப்பராக நம்ம பண்ணணும். சில காரியங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய சில இம்பார்ட்டன்ஸ் காரியங்களை வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான் பல பேரும் நெட்வொர்க்கில் ஃபெயில் ஆகிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தகவலாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான தகவலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா நம்மளோட ஃப்ரீ கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுங்க, தன்னோட லைஃப்பை மாற்றக்கு ரெடியாக இருக்கட்டும். சிந்தைகள் பெரிதாகட்டும், நம்ம மாற்றத்துக்கு தயாராகும். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்குது, இங்கே அபண்டன்ஸாக இருக்குது இந்த உலகத்தில். நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ராஜேஷ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.